எல்லோருக்கும் வணக்கம். நான் என் நண்பன் வீட்டிற்கு போயிருந்தேன். நண்பன் என்ன சொன்னாப்புல, எனக்கும் என் நண்பனுக்கும் சாப்பாடு விட்டு கொடுன்னு அவனுடைய நண்பனுடைய மனைவிக்கிட்ட சொன்னாப்புல. அந்த பையனுடைய மனைவி என்னன்னாப்புல, கிச்சனுக்குள்ளே போனாப்புல. என்னையும் கிச்சனுக்குள்ளே ரவுண்ட் அடிக்க கூட்டிகிட்டு போனாப்புல என் நண்பன். அப்போ நானும் கொஞ்சம் அப்படி இப்படி பார்த்தேன். கிச்சன் எப்படி இருக்குது, என்ன நல்லா இருக்குது அப்படின்னு கொஞ்சம் அப்படி பார்த்தேன். சொந்த வீடு தான். நான் என்ன சொல்கிறேன்னா, நம்ம கொஞ்சம் பார்த்துக்குருவோம். ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு வித்தியாசங்கள் இருக்குல்ல. நண்பன் வீடு தானே அப்படிங்கிறக்கா நான் பார்க்க போனேன். அப்போ அந்த அடுப்படிக்கில் போனோடனே நண்பன் என்ன சொன்னாப்புல, எனக்கு நண்பனுக்கும் சாப்பாடு போட்டு கொடு அப்படின்னு அவன் மனைவிட்டு சொன்னாப்புல. அவன் மனைவி என்னன்ட்டாப்புல, உடனே இருந்த சாப்பாட்டுக்கு தட்டு 2 தட்டு எடுத்து சாப்பாடு போட ஆரம்பிச்சாப்புல. டம்ளர் 2 டம்ளர் எடுத்து தண்ணி நிறச்சி சாப்பாட்டை கொண்டு வந்து வச்சாப்புல. நீ என்ன தட்டை கழுவாமல் எங்கள் 2 பேருக்கு சாப்பாடு விட்டு கொடுக்குற அப்படின்ட்டு என் நண்பன் மனைவிக்கிட்ட சொல்லிட்டாப்புல. அப்போ நண்பன் மனைவி என்ன சொல்கிறாப்புல, நான் 3 நாளைக்கு முன்னாடி தான் எல்லா தட்டுக்களையும் எல்லா பாத்திரங்களையும் எல்லா டம்ளர்களையும் என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையும் நல்லா சுத்தம் பண்ணி வச்சுட்டு போனேன். அதை 3 நாளைக்கு அடுத்து இன்றைக்குமா நான் கழுவ வேண்டியிருக்கு. அதெல்லாம் நல்லா தான் இருக்குது, நீ சாப்பிடுங்க அப்படின்னாப்புல. அப்போ நான் இது சூப்பரான ஐடியாயா. இந்த ஐடியா நம்மளும் கற்றுக்குறோன்னு அப்படின்னாக்கா இது என்னமோ மாதிரி இருக்குது. அதை நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க என்னன்ட்டு. இருந்தாலும் நம்ம கழுவிட்டு சாப்பாடு போட்டு சாப்பிட்றதும், கழுவாமல் சாப்பாடை விட்டு சாப்பிட்றதும், கழுவாமல் டம்ளரில் தண்ணி வைக்கிறதும், அது எப்படிப்பட்ட விஷயங்கள் பாருங்களேன். கேளுங்க. இது நம்மளுக்கு தேவை அப்படிங்கிறதுக்காகத்தான் நான் அனுப்பிக்கிட்டு இருக்கிறேன். யார் அது சந்தேகம் நினைக்காதீங்க. இருந்தாலும் நான் என்ன சொல்கிறேன்னா, எல்லாம் நம்ம சுத்தமாக வச்சுக்கணும்னாக்கா நமக்கு சுகம் தரும் அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருக்கானாக்கா, நம்ம எவ்வளவு காலம் இருந்தாலும் சரி சுத்தம்ங்கிறது நமக்கு கை கொடுக்கும், சுகம் தரும், நீண்ட கால வாழ்க்கையை கொடுக்கும் அப்படிங்கிறத நான் புரிஞ்சு இந்த வீடியோவை மக்களுக்காக நான் அனுப்பிக்கிட்டு இருக்கேன். நம்மில் ஒருவனான நான் தான் அனுப்பி கொண்டு இருக்கிறேன் அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இல்லை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி யார் அனுப்புகிறாங்க அப்படிங்கிறனால நீங்கள் கண்டுக்கிறதில்ல. என்னால் முடிஞ்சால் நான் அனுப்பிக்கிட்டு இருக்கிறேன். பாருங்கள். மீண்டும் சந்திப்போம்.